Hi friends, this is Bob's Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 how to apply express entry Canadian express entry. பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நீங்கள் என்ன எலிஜிபிள் எப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ திருப்பி அதே மாதிரி இமிகிரேட் பேஜுக்கு போகிறோம். போயிட்டு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஹவ் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஒர்க்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கெட் த டாக்குமெண்ட் யூ நீட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு அதை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பாஸ்போர்ட் வேணும். ரெண்டாவது உங்கள் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது IELTS. மூணாவது வந்து எஜுகேஷனல் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட், அந்த ECA நான் சொன்னேன் இல்லையா, WESல சர்டிஃபை பண்ணி ஈக்குவலன்சி வாங்கணுன்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து கனடாக்கு அனுப்பி அது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவின்ஷியல் நாமினேஷன், அதாவது இன்விடேஷன் லெட்டர் இருந்தால் அது வைக்கலாம், இல்லைனா ஜாப் ஃப்ரம் எம்ப்ளாயர் இருந்தாலும் வைக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு வைக்கணும். நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு நீங்கள் போய் CICல செக் பண்ணிங்கனாவே வரும். நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போறீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு நீங்கள் ஒரு 3 to 6 months உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருந்துருக்கணும். அதை வந்து பேலன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாலும் பேங்க் கொடுக்கும். அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்கள் வைக்கலாம். இது ப்ரொஃபைலுக்கு தேவை. ஸோ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளிகேஷன் போகும்போது எல்லாமே போலீஸ் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸு, அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு நீங்கள் கொடுப்பீங்க. சேம் பர்த் சர்டிஃபிகேட் ஃபார் யுவர் டிபெண்டன்ஸு, அதாவது உங்கள் சில்ட்ரனுக்கு கொடுத்தாகணும். பர்த் சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கு ஒரே ப்ரூஃப் உங்கள் குழந்தைங்களுக்கு, அது கொடுக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, உங்கள் மரிஷியல் ஸ்டேட்டஸ், அது மாதிரி தான். அதை தான் சொல்கிறான். என்ன திருப்பி சொல்கிறாங்க, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் அது. உங்கள் காமன் லா பார்ட்னர் யார், அவங்களுக்கான ஒரே எவிடன்ஸ் அது வைக்கணும். நீங்கள் இதெல்லாம் தான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு ரிக்வயர்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்மிட் யுவர் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல். அவ்வளோதான். ப்ரொஃபைல் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, காம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம். இதுதான் மெயின் ஃபேக்டர் இங்கே வந்து நம்ம பார்க்க பொறுத்து. உங்களுடைய CRS ஸ்கோர் வந்து எப்படி இருக்குன்றது தான் இதில் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ரேங்க் பண்ணுறீங்க. இஃப் யூ சென்ட் யுவர் இன்விடேஷன் டு அப்ளை வந்து உங்கள் எப்போ ரிசீவ் ஆகுதோ பூல்லேருந்து வரும் உங்களுக்கு. அந்த ரிசீவ் ஆன பிறகு தான் நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அப்பயே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அதில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அங்கே இருக்கிறதும் அப்புறம் நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போதும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. சேம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை அதே சேம் ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சேமாக பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்தால் கூட உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும், இல்லைனா அப்படியே சஸ்பெண்ட் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்கும். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் திருப்பி அந்த உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரேங்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து 600 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க CRSல. நீங்கள் மினிமம் வந்து 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் வந்து 1200 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில் CRSல. இந்த கோர் அப் டு 600 பாயிண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் லா பார்ட்னர், அதாவது வந்து உங்கள் ஒய்ஃபு, அப்புறம் உங்கள் ஸ்கில்ஸு, இதை வச்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல், இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த 600 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் 600 பாயிண்ட் வந்து நீங்கள் கெனடியன் டிகிரி இருக்கணும், இல்லை வேலிட் ஜாப் ஆஃபர் இருக்கணும். ப்ரொவின்ஷியலில் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருந்தால் அதுக்கு 600 பாயிண்ட் கொடுப்பாங்க. உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருந்தால் அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதாவது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஸ்கில், இதுதான் செகண்ட் லாங்குவேஜாக அவங்க சொல்லுவாங்க. இந்த டோட்டல் ஸ்கோர் வந்து 1200 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கோரப்பில் வந்து 600 தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து செகண்ட் கோர் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி இருக்காது, எக்ஸப்ட் ப்ரொவின்ஷியல் நாமினி இன்விடேஷன். அது வந்த பிறகு தான் உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம், இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இதில் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். கோர் A, ஃபஸ்ட்டு கோர் நம்மளுக்கு வரது வந்து ஏஜ் வந்து 100 பாயிண்ட்ஸ் தராங்க. வித் காமன் லா பார்ட்னர் மட்டும் பாருங்கள். லெவல் ஆஃப் எஜுகேஷன் 140, உங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ் 150, கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 70 பாயிண்ட் தராங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து இது வந்து வித் ஸ்பௌஸ், விதவுட் ஸ்பௌஸ் ரெண்டு கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்களா அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது 110, 150 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்பௌஸோட எஜுகேஷன், அஃபிஷியல் லாங்குவேஜ், அதே சேம் IELTS, கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கான பாயிண்ட்ஸ் தான் 10, 20, 10 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து அது எப்படி ரேட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். திருப்பி வந்து ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி வந்து காட்டுறாங்க. ஃபேக்டர் வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனு ப்ளஸ் போஸ்ட் டிகிரி, உங்கள் லாங்குவேஜ் ஸ்கில் ரெண்டும் சேர்த்து தான் அது எப்பவுமே பாயிண்ட் வந்து 50 பாயிண்ட் ஃபேக்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எடுக்கிற IELTS ஸ்கோர் ப்ளஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு 50 பாயிண்ட் வருது.
ஸோ CLB 7 அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு மேலே எடுத்துருக்கணும் நீங்கள். ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருட்டையும் உங்கள் லாங்குவேஜ் ஸ்கில்லை வச்சு தான் அது அந்த பாயிண்ட் ஃபேக்டரே அது கால்குலேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த IELTSன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஃபார் பீப்புள் இன் ட்ரேட் ஆக்குபேஷன். ட்ரேட் ஆக்குபேஷன்ன்றவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த வெல்டர்ஸு, ஃபிட்டரு, இந்த மாதிரி ட்ரேட் ஆக்குபேஷனில் எலக்ட்ரீஷியன்ஸ். டி வந்து அடிஷ்னல் பாயிண்ட். அடுத்தது அடிஷ்னல் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா 15 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தால் 50 பாயிண்ட் கிடைக்கும். போஸ்ட் செகண்டரி கனடாவில் பண்ணியிருந்தீங்கன்னா 30 பாயிண்ட்டு. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் இருந்ததுன்னா 200 பாயிண்ட்ஸு. ப்ரொவின்ஷியல் நாமினி 600 பாயிண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இதெல்லாம் அடிஷ்னல். இந்த 600 பாயிண்ட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இன்விடேஷன் வந்தால் உங்களுக்கு 600 ஆட் ஆகும். ஸோ உங்கள் ஏஜுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் அவங்க கொடுக்குறான்ட்டு. இந்த 100ன்றது வந்து உங்கள் ஏஜ் 20 to 29 தான் உங்களுக்கு அந்த 100 கிடைக்கும். அவன் மென்ஷன் பண்ணியிருக்க 100 பாருங்கள். ஓகேவா? அதான் மேக்ஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இறங்கிட்டே வருது பாருங்கள். 30க்கு 95, 31க்கு 85, 80, 75, 70 இப்படியே இறங்கிட்டு வந்துடும். 45 and above 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏஜுக்கான பாயிண்ட் கிடைக்காது. எஜுகேஷனுக்கு சேம் திங். செகண்டரி டிப்ளமா 28, அப்புறம் 1 டிகிரி. இந்த டிப்ளமாக்கு அந்த எஜுகேஷனுக்கு லெவல் ஆஃப் எஜுகேஷன் 140 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 140 வந்து மேக்ஸ் பாயிண்ட் இங்கே எங்கே இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ கொடுக்குறது, 140ன்றது வந்து உங்களுக்கு டாக்டரேட் லெவலில் இருந்தால் தான் அந்த 140 நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியும், அதர்வைஸ் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் லோவர் பாயிண்ட் தான். ஸோ அது எல்லாமே மேக்ஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அங்கே. இதில் வந்து உங்களோட CLB ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, CLB 7க்கு 16 பாயிண்ட் கிடைக்கும். CLB 8 எடுத்திங்கன்னா 22 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி இந்த IELTSோட ஸ்கோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றத பழைய வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்கு வேணுன்னா நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு தான். இது நம்மளுக்கு வந்து அப்ளிகபிளே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெஞ்சு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்துன்னா அவங்க அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி இந்த மார்க்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் ஸ்கோர் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். அதாவது ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கோர் பி அதாவது CRS B பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸு அவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் வரும். அவங்க வந்து 2 டிகிரி ப்ரோக்ராம், 2 இயர் ப்ரோக்ராம், 1 இயர் ப்ரோக்ராம், பேச்சுலர் டிகிரியே பார்க்கலாமே, 8 பாயிண்ட் கிடைக்கும் அவங்க பேச்சுலர் டிகிரி வச்சுருந்தா. மாஸ்டர்ஸ் இருந்தால் ஐ திங்க் 10 பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. டாக்டரேட் இருந்தாலும் 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க, PhD பண்ணியிருந்தாலும். ஸோ இது மாஸ்டர்ஸ், பேச்சுலர் மேக்ஸிமம் 8 to 10 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஸ்பௌஸ்க்கு, உங்கள் ஒய்ஃப்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பார்க்குறாங்க. சேம் IELTS 7, CLB 7 or 8 அதுக்கு மேலே அதுக்கு இருந்தால் 3 பாயிண்ட்ஸு, 9க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும் உங்கள் ஸ்பௌஸ்க்கு. ஓகேவா? அவங்களுக்கு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் அதே மாதிரி அப் டு 10 பாயிண்ட்ஸ் தே கேன் earn. அது மாதிரி தான் இது. இப்போ வந்து CRSC பார்க்கலாம், ஸ்கில்ஸு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. அது என்ன அப்படின்றது வந்து இதில் திருப்பி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் சொன்னது சேம் தான். CLB 7 அதாவது அப்புறம் போஸ்ட் செகண்டரி, இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து அந்த இதை வந்து இங்கே CLB 7 இருக்கணும், போஸ்ட் செகண்டரி டிகிரியும் இருக்கணும். இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு இந்த மார்க் அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நான் சொன்ன மாதிரி IELTS வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் CLB 7க்கு வச்சுட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர். CLB 7 அண்ட் ஹையர் அது மேலே எடுத்துகிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு வந்து கனடாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸு. கனடாவில் இல்லை, ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது நம்மள மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா 3 இயர்ஸ்க்கு 25 பாயிண்ட்ஸு ப்ளஸ் CLB. எல்லாத்துலேயும் அவங்க CLB லெவலில் பார்க்குறாங்க, அது IELTS லெவலில். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் கனடியன், அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு CRSD அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 600. அதாவது உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் யாருன்னா அங்கே இருந்துருந்தா அது வந்து 15 பாயிண்ட் உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது இதில் எல்லாமே ஒரே கால்குலேஷன் தான். அது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராவின்ஷியல் நாமினிக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இது கால்குலேட்டே பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் க்ரைட்டீரியாவில் ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கான ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 600 பாயிண்ட்டுன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எடுக்கவே முடியாது.
கனடாலே படிச்சிருந்தா 600க்கு மேலே நம்மளால் எடுக்க முடியும். இந்தியாவை பொறுத்தவரை மேக்ஸிமம் 400 வரை தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. என்னதான் நீங்கள் உங்கள் காம்ப்ரஹென்சிவ் ஸ்கோர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் 350 to 400 தான் நம்மளுக்கு வரும். இந்தியான்னு இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படி தான். எக்ஸப்ட் கனடாவில் இல்லாமல் இருந்தீங்கன்னா இது இவ்வளோ தான் வரும். ப்ளஸ் உங்களுடைய அந்த ப்ரொவின்ஷியல் நாமினி இன்விடேஷன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அது. ஸோ அது ஒரு 600 மோட் டோட்டல் வந்து 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிலே கிடச்சிடும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு பிஆர் கிடச்சிடும். இதை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க ப்ரொவின்ஷியல் நாமினிக்கு உங்களுக்கு இன்விடேஷன் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு கூட சொல்லுவேன், ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராமில் போய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, இதுக்காக தான் அது. ஸோ இதுதான் அந்த டூல். ஸோ பார்க்கலாமே, வாட் இஸ் யுவர் மேரிடா, அவ்வளோதான், மேரிட் போட்டுருங்க. லா பார்ட்னர் வந்து அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து கெனடியனாக கிடையாது, பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக கிடையாது. அப்புறம் அவங்க வந்து உங்கள் கூட வராங்களா, எஸ். ஹவ் ஓல்ட் ஆர் யூ, அந்த இப்போ என்ன கரண்ட் ஏஜ், இந்த பேஜ் நீங்கள் டைப் பண்ணும்போது கரண்ட் ஏஜ் என்ன இருக்குது உங்களுக்கு, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஏஜ் போடுங்க. வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது வந்து ஈஸியே பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் WES திருப்பி நான் சொல்கிறேன். அவுட் சைட் ஆஃப் கனடா வந்து ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் போடுங்க என்ன டிகிரி போட போகிறீங்க, பேச்சுலர்ஸ் போடலாமா நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேச்சுலர்ஸ் போடுவோம் அதில். ஸோ பேச்சுலர்ஸ் போட்டு பார்க்கலாம், மேக்ஸிமம் பேச்சுலர் டிகிரியே பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, 3 or more year ப்ரோக்ராம்ஸ், பேச்சுலர் டிகிரி அண்ட் ட்ரேட் ஆர் டெக்னிக்கல், இந்த பாலிடெக்னிக்ஸ் படிக்கிறவங்க இது படிக்கிறவங்க எல்லாருக்கும். ஓகே, ஹேவ் ஏர்ன் அ கனடியன் டிகிரி, நோ இல்லையா. நெக்ஸ்ட் வந்து கனடியன் டிகிரி நம்ம ஏர்ன் பண்ணல. அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம். அதனுடைய 2 years ஓல்டு மேலே இருக்கக்கூடாது, less than 2 years தான் வந்து வேலிடு IELTS. ஓகேங்களா, அதனால் வந்து எஸ் கொடுக்குறோம். less than 2 years IELTSோட ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இதில். இதுதான் க்ரைட்டீரியா. எப்படி இருக்குது பாருங்கள், 7 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஸ்பீக்கிங்கில். இது பாருங்கள், லிசனிங் வந்து 6 to 7 ஒரே பாயிண்ட் தான் அது கன்சிடர் பண்ணோம். ரீடிங் 7 to 7.5 ஒரே பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணோம். அப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது, 7 வந்து ரைட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டூ யூ ஹாவ் அதர் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, இல்லை நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள் போட்டுடலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேனடா, அதாவது வந்து இன் கேனடான்னு பார்த்தா நம்ம இல்லை, அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிளில் தான் வரும். இந்த NOCO AAB எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது, நம்ம அவுட் சைட் ஆஃப் கேனடா தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 years நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸு தான் அது கேட்குது. அப்போ வந்து நீங்கள் அதோட ஆப்ஷனே மேக்ஸிமம் 3 years தான் இருக்குது ஆர் மோர், அதனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ டூ யூ ஹாவ் அ சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கெனடியன் ப்ரொவின்ஷியல், நோ, சான்ஸே இல்லை, அது இல்லை நம்மக்கிட்ட. கெனடியன் ப்ரோக்ராமில் நம்ம ஒர்க் பண்ணதில்லை. அதே மாதிரி டூ யூ ஹேவ் வேலிட் ஜாப் ஆஃபர், அது நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ டூ யூ ஹாவ் அ நாமினேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொவின்ஷியல் டெரிட்டரி, அதாவது என்ன சொல்கிறது, இன்விடேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க, அதுவும் இல்லை. ஓகேவா, இன்விடேஷன் இருந்தால் அவங்க 600 பாயிண்ட் ஆட் ஆகும். இதுதான் நான் சொன்னது இன்விடேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், உங்கள் பிளட் பிரதர் வந்து அங்கே இருக்காங்களா, சிப்ளிங்ஸு. ஸோ நான் எஸ் கொடுத்துருக்கேன், அப்போ அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் ஆட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ என்னோட சிப்ளிங் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் எஸ் கொடுத்தேன். பார்க்கலாம். இப்போ வந்து இது உங்கள் ஒய்ஃபுக்கான ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்பௌஸு. ஓகேவா, ஸ்பௌஸ்க்கு வந்து நீங்கள் திருப்பி அதே மாதிரி அவங்க வந்து என்ன டிகிரி படிச்சிருக்காங்க எல்லாம் சேம் தான், திருப்பி அதே தான் போட போகிறோம். உங்கள் ஸ்பௌஸுக்கு ஃபுல்லாக போட்டாச்சு. கால்குலேட் யுவர் ஸ்கோர் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 1200க்கு. ஹியூமன் கேபிட்டல் ஃபேக்டர்னு அதான் இது நம்ம வந்து பார்த்தது ஃபஸ்ட்டு. ஏஜுக்கு வந்து நம்மளுக்கு 95 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் செலக்ட் பண்ண ஏஜுக்கு. ஓகேவா, லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து 112 கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு 109 கொடுத்துருக்கு, அதாவது வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 300 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 316 பாயிண்ட். ஸ்பௌஸ் ஃபேக்டர் உங்கள் ஒய்ஃபோட இங்கிலீஷ் இன் ப்ரொஃபிஷியன்சிக்கும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கும் எஜுகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 26 பாயிண்ட்ஸு. அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு எஜுகேஷன், நம்மளுடைய எஜுகேஷனுக்கு 13 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாரின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 25 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 38 பாயிண்ட் வந்துருக்கு. அடிஷ்னல் பாயிண்ட் வந்து சிப்ளிங் வந்து 15 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டோட்டல் கிராண்ட் ரோல் பண்ண 395 பாயிண்ட் தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுது. நான் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் 400 பாயிண்ட் தான் நம்மளால் ட்ரை பண்ணி எடுக்க முடியும். இதெல்லாம் இருந்தாக கூட 400 கஷ்டம் தான். மேக்ஸிமம் 350 to 380 பாயிண்ட் தான். நீங்கள் அந்த சிப்ளிங் கூட தூக்கிடுங்க 15 பாயிண்ட். ஸோ 380 பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்படி தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்விடேஷன் இருக்குது. எத்தனை ரவுண்டு போயிட்டுருக்கு இன்விடேஷன்றதை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பாருங்கள் அவங்க எப்போ பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் இன்விடேஷன் லாஸ்ட்டில் எப்போ பண்ணியிருக்காங்க, ஜூலை 8ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ரவுண்டு 196 போயிருக்கு அதில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டத்தில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள். 369 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வரைக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, 369 வரைக்கும் இன்விடேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்கோர்ஸ் வந்து இந்த சிஆர்எஸ் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 600க்கு மேலே பாருங்கள். 1200 வெறும் 500 பீப்புள் தான் அந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்கோர். அதாவது கனடாலே இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க அந்த 600 பீப்புள். ஸோ அவங்க தான் எடுத்திருக்காங்க. பாக்கி கீழே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பேலன்ஸ் வந்து பாருங்கள் 400 300. இதில் அதிகம் பார்த்தீங்கன்னா 350 to 400 நம்ம கேட்டகரி 52,000 பேருக்கு அனுப்பியிருக்காங்க இதுவரை. 300 to 350 கூட அனுப்பியிருக்காங்க ஒரு 30,000 பேருக்கு. ஸோ 400 to 450 ஒரு 40,000 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு இன்விடேஷன் வந்து இதுவரை July 5 வரை அனுப்பியிருக்காங்க 2021 எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலில். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 400 தான் நம்மளால் எம் பண்ண முடியும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கனடாலேருந்து இருக்கலாம், இல்லைனா யூஎஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அதர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி கிடைக்காது. ஸோ ரெஸ்பாண்ட் டு யுவர் இன்விடேஷன். இதை நான் முதலே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இன்விடேஷன் வந்தவொடனே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதான் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் சேம் நீங்கள் எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட்டை நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 இயரில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட். இதுதான் எல்லாமே. இஃப் யூ ஆர் நாட் இன்வைட்டட், உங்களுடைய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் வந்து 12 இஃப் யூ ஆர் நாட் அப்ளை வித்தின் 12 months சப்மிட் யுவர் எக்ஸ்பிரஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்பயர். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிடும்ன்றாங்க. நீங்கள் 12 monthsக்கு மேலே அது வேலிடாக இருக்காது. அந்த ப்ரொஃபைல் திருப்பி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், விட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷனை திருப்பி ரீஎன்ட்ரி பண்ண முடியும். அது டசன்ட் மேட்டர் அது. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஒர்க் பண்ணுறது சிஸ்டம் வந்து இப்படி தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.